நீ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலிகளுக்கான சில சீன அக்குபஞ்சர் புள்ளிகள். இந்த புள்ளிகளை நீங்களே உங்கள் கைவிரல்களால் அழுத்தி விட்டுக் கொண்டு உங்களை நீங்களே சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம். டீஜெனரேட்டிவ் நீ டிஸார்டர் என்று நீ ஆர்த்ரைட்டிஸை சொல்கின்றனர். இதற்கான சில புள்ளிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உடலில் நீர் சக்தி குறையும் பொழுது மூட்டு வலிகள் வருகின்றது என்பது சீனர்களின் பாரம்பரிய மருத்துவம். உடலில் 70% நீர் சக்தி, யூனிவர்சலும் 70% நீர் சக்தி தான். இந்த நீர் தான் எலும்புகளை பராமரிக்கிறது, எலும்புகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது. இந்த நீர் சக்தி குறையும் பொழுது எலும்புகள் பலகீனம் அடைகின்றன. நீங்கிறது எலும்பு, பல்லுங்கிறது எலும்பு தான், கழுத்து எலும்புகள் அதுவும் எலும்பு தான். அப்ப இந்த எந்த பகுதியில் எலும்புகளில் பிரச்சனை வந்தாலும் நீர் சக்தியை நாம் அதிகரிக்கும் பொழுது, ட்ரீட் செய்யும் பொழுது அந்த வலிகள் குணமடைகின்றன. இதற்கான சில புள்ளிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இது நம்முடைய கால் இது நீ முட்டிச்சிப்பி அல்லது பெட்டல்லா அப்படிங்கிறாங்க. கால் முட்டு நீ. இதனுடைய அடிப்பகுதியில் இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. பெட்டல்லாவினுடைய முட்டிச்சிப்பினுடைய அடிப்பகுதியில் இந்த பள்ளத்தில் ஒரு புள்ளி, இந்த பள்ளத்தில் ஒரு புள்ளி. இது ST 35, இது எக்ஸ்ட்ரா 32. அப்போ முட்டிச்சிப்பினுடைய அடிப்பக்கம் 2 புள்ளிகள். இதை அழுத்தி விடுங்க. இந்த பெட்டல்லா மேல்புற கோட்டினுடைய சென்டர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 31. அப்ப கீழே 2 பாயிண்ட், மேல 2 பாயிண்ட் 4, இது 5 பாயிண்ட் ஆயிடும். இந்த பெட்டல்லாக்கு கீழே இந்த மாதிரி முக்கோணத்துல ஒரு சின்ன எலும்பு இருக்கும், டிபியல் டியூபரோசிட்டி அந்த எலும்புக்கு பேர். அதனுடைய எட்ஜ் கீழே எட்ஜில் ST 36, ஸ்டமக் 36. இந்த புள்ளியும் அழுத்தி விடலாம். அப்புறம் கால் முட்டியை நீங்க மடக்கும் போது கால் முட்டிக்கு பின்னாடி ஒரு கோடு விடும். அந்த கோட்டினுடைய சென்டர் பாயிண்ட் UB40. கால் முட்டியை மடக்கும் போது நீக்கு பின்னாடி ஒரு கோடு விடும், பாப்புலேட்டியல் கிரீஸ்ங்கிறாங்க. அதனுடைய சென்டர் பாயிண்ட் UB40. அதையும் அழுத்தி விடுங்கள், மூட்டு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இது 7 ஸ்டார் நீடில். இந்த இதுல பாத்தீங்கன்னா 7 நீடில் இருக்கும். இதனுடைய ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா 7 நீடில் இருக்கும். ப்ளம் பிளாசம் நீடில்னு சைனீஸ் சொல்றாங்க. இதை வச்சுட்டு ஜென்டில் டேப்பிங் அரவுண்ட் தி பெட்டல்லா, ஜென்டில் டேப்பிங் அரவுண்ட் தி நீ, நீயை சுற்றி ஜென்டிலா ஒரு ஃபியூ டைம்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஜென்டிலா டேப் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டு டேப்பிங் கூடாது. ஜென்டிலா பண்ணும்போது நீக்கு தேவையான அந்த ஹீலிங் எனர்ஜி கிடைக்குது. அந்த நீயை சுற்றி உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகள் இயக்கப்படுகின்றன. இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது அக்குபஞ்சர் கடைகளில் கிடைக்கும். அக்குபஞ்சர் மார்ட்ஸ்ல யூ கேன் கெட் இட். ஐ எம் கணேசன், பல்லாவரத்திலிருந்து வருகிறேன். 3 வருடத்துக்கு முன்னால் எனக்கு முட்டி வலி, நடக்க முடியாமல் ரொம்ப கடுமையான முட்டி வலி இருந்தது. அப்போ சார் ஐயா ராஜலட்சுமி ஐயா கிட்ட பார்த்தேன். நல்லா ஒரு 1 வீக் மேலே நீடல் போட்டார். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் போட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லபடியாக நடந்தது. 2 வருஷம் வலி இல்லாமல் இருந்தது. லேசாக முட்டி 2 முட்டியும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயா தொடர்பு கொண்டவர் வர சொன்னார். போட்ட பிறகு நல்லா இருக்கு, நல்லா நடக்க முடியுது என்னால். நீங்களும் பயனடைங்க. இது பெட்டல்லா, இது 7 ஸ்டார் நீடி. இந்த 7 ஸ்டார் நீடியில் வச்சு இந்த அரவுண்ட் தி பெட்டல்லா ஜென்டிலா டேப் பண்ணணும். ஹார்டா பண்ணக்கூடாது, ஜென்டில் டேப்பிங். பெட்டல்லா வச்சுட்டு இது பெட்டல்லா, பெட்டல்லாக்கு கீழே 2 பாயிண்ட்ஸ், பாட்டம் ஆஃப் தி பெட்டல்லா. இந்த பக்கம் ST 35. அடுத்த பாயிண்ட் பெட்டல்லாவுடைய இந்த எட்ஜ் எக்ஸ்ட்ரா 32, எக்ஸ்ட்ரா 32. தென்
பெட்டல்லா வந்து 3 fingers above அல்லது 2 inches above பெட்டல்லாவுடைய மேல் பகுதி இருக்குதுங்களா, இதுல இருந்து ஒரு 3 fingers வச்சோம்னா இந்த பக்கம் இது ST 34. தென் மீடியல் சைடு உள்பக்கம் பெட்டலாவுடைய இந்த மேல் பக்க ஓரத்துல இருந்து ஒரு 3 ஃபிங்கர் வச்சிட்டீங்கன்னா SP 10. நீக்கு பின்னாடி ஒரு கோடு விடும், பாப்புலேட்டியல் கிரீஸ்ங்கிறாங்க. அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து UB 40. அதையும் அழுத்தி விடுங்கள், மூட்டு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். சைனீஸ் மாஸ்டர் டாக்டர் டுங்கினுடைய ஸ்பெஷல் பாயிண்ட் ஃபார் நீ ஆர்த்ரைட்டிஸ், கால் முட்டி வலிக்கான ஒரு சிறப்பு புள்ளி டாக்டர் டுங்க் என்ற சைனீஸ் அக்குபஞ்சரிஸ்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய இடம் இது வந்து ஷோல்டர், இது மேல் கை, ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம் ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து 4 விரல் கீழே 4 fingers கீழே. அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் ஒரு எலும்பு, பெரிய எலும்பு இருக்குது, அது பேர் ஹியூமரஸ் போன். இந்த ஹியூமரஸ் போனுடைய உள்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இதை போடும்போது நீ ஆர்த்ரைட்டிஸ் சரியாகிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலா பக்கம் வரும், அக்குள் பக்கத்தில் வரும். இந்த பக்கத்தில் உள்ளது ஹியூமரஸ் போன். ஹியூமரஸ் போனுடைய உள்புறம், இது வெளிப்புறம். இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து 4 fingers பிலோ இதை போடும்போது முட்டி வலி சரியாகிறது. முட்டி வலியாக சரியாகும்போது ஹார்ட்டினுடைய பிரச்சனைகளும் சரியாகுதுன்னு டாக்டர் டுங் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஹார்ட்டும் நீயும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறார். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் போடும்போது இந்த தொராசிக் ரீஜியன், செஸ்ட் ரீஜியன், மார்பு பகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிறது. இது குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இதை வந்து அந்த நீ முட்டி சிப்பியை வந்து சுற்றி ஆன்டி கிளாக் வைஸா ஃபியூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகுது. இதே கிறிஸ்டல் வச்சுட்டு கிளாக் வைஸா ஃபியூ டைம்ஸ் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணும்போது முட்டிக்கு தேவையான ஹீலிங் எனர்ஜி கிடைக்குதுன்னு கிறிஸ்டல் ஹீலர்ஸ் சொல்றாங்க. இது போக கொரியன் பீப்புள் கால் முட்டு வலிகளை, நீ ஆர்த்ரைட்டிஸை மருந்துகள் இல்லாமல் பாரம்பரிய முறையில் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சில மெத்தட் சொல்றாங்க. அதுக்கு பேரு கொரியன் சுஜோக், சவுத் கொரியன் சுஜோக் மெத்தட்னு பேரு. காலில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2 விரல்களை ட்ரீட் பண்ண சொல்றாங்க. இப்போ கால் முட்டிங்கிறது இந்த பகுதியும் இந்த பகுதியும், இந்த பகுதியை நல்லா மசாஜ் கொடுக்கலாம், இந்த சைடையும் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். கொடுக்கும்போது கால் முட்டிகளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி அழுத்தலாம். இது போக சுஜோக் ரிங்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது சுஜோக் ரிங். இந்த ரிங்கை வந்து இந்த ஃபிங்கர்ல இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க அப்படி மசாஜ் பண்ணலாம், ஜென்டில் மசாஜ். இந்த விரலையும் அடுத்த விரலையும் கூட பண்ணலாம். இந்த மாதிரி சுஜோக் ரிங்கை வச்சுட்டு இந்த விரல் இது மாதிரி மசாஜ் பண்ணலாம். அப்போ வந்து கால் முட்டி நீக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. இது சுஜோக் ரிங்னு பேரு. இதுவும் வந்து அக்குபஞ்சர் மார்க்ல கிடைக்கும். உங்களுக்கு அமேசான்ல கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். அக்குபஞ்சர் குவாலிஃபைடு அக்குபஞ்சரிஸ்ட் யாரு முறையாக படிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த 2 விரல்களில் நீடில் போடலாம். அது எப்படி அப்படின்னா இந்த 2 மேலிருந்து கீழாக இந்த விரல்ல ஒரு 3 நீடில், 1 2 3 டவுன்வர்ட்ஸ். அதே மாதிரி இந்த விரல்ல மேலிருந்து டவுன்வர்ட்ஸ் 1 2 3 நீடில், சின்ன சுஜோக் நீடில்னு இருக்கு, அது நீங்க போடலாம். மற்றவர்கள் போட வேண்டாம். குவாலிஃபைடு அக்குபஞ்சரிஸ்ட் மாத்திரம் கொரியன் சுஜோக் முறைப்படி இந்த 2 விரல்களையும் நீடில் போட்டும் ட்ரீட் பண்ணிக்கலாம். குவாலிஃபைடு அக்குபஞ்சரிஸ்ட் இந்த புள்ளிகளில் அதற்கு தகுந்த நீடில்களை இன்செர்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம். மற்ற பீப்புள் எல்லாம் வந்து 3 to 5 minutes எய்தர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது தம் வச்சு ப்ரெஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பால் பாயிண்டினுடைய பேக் சைடை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரோப், மெட்டல் ப்ரோப் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
வாராந்திர வகுப்புகள் அக்குபஞ்சர் BSS சர்டிஃபிகேட்டுடன் நடந்து கொண்டிருக்கிறது. தேவையானவர்கள் இதில் வரும் செல் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். வரும் காணொலியில் வேறு சில நோய்கள் பற்றியும் அதற்கான பாரம்பரிய சீன மருத்துவம் என்ன தீர்வு கூறுகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம், இஃப் காட் பர்மிட்ஸ்.